ஏன் அது ஷார்ட்டாக அந்த வீடியோ போடுறேன்னா, அதில் பாருங்கள் 6ADJ நீதிமன்றத்தில் அந்த ரப்பர் ஸ்டாம்பு கூட குத்திருக்காங்க, ஆனால் தெரியவே இல்லை. கையெழுத்து போட்டிருக்காங்க, ஆனால் தெரியலை. இப்படி ஒரு கையெழுத்து போட்டு இப்படி ஒரு ரப்பர் ஸ்டாம்பு வைக்கிறதுக்கு இது ஒரு அவமானம்தான். ஏன்னா ஒரு படித்த நீதிபதி ரப்பர் ஸ்டாம்பு குத்துறதுக்கு அதில் மை கூட இல்லாமல் வேலை பார்க்குறீங்க. ஏன் தெளிவாக குத்துனா என்ன? இதே மாதிரி தான் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அந்த பில்லு அடிக்கிறவங்க தப்பாக அடிக்கிறாங்க. என்னென்னா, இல்லைங்க அதான் நீங்கள் எழுதியிருக்கிற அட்ரஸில் கரெக்டாக போய் சேர்ந்துரும்ன்றாங்க. இதெல்லாம் வாய்தாவில் இதுவும் சேர்த்து எடுத்து பேச வேண்டியது இருக்குது. ரப்பர் ஸ்டாம்பை அரைங்குறையமாக குத்துவது அது முறையாகுமா? அதுக்காக தான் க்ளோஸாக இதை எடுத்திருக்கேன். இதெல்லாம் எப்படி ரப்பர் ஸ்டாம்ப் தெளிவாக இருக்குது, கையெழுத்து எப்படி தெளிவாக இருக்குது. அப்போ 6ADJ நீதிபதி, நீ தான் பத்திரத்தை வாங்க போகிற. 27/2/2026 அன்று வாய்தாவில் உன்னுடைய அந்த கையெழுத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நன்றி. அடுத்த டேக்கில் பேசுவோம் தெளிவாக.